நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு பளபளக்கும் விளம்பர பலகையை கண்டு நிறைய சிறார்கள் வந்தார்கள், வாங்கினார்கள், போனார்கள். பிடித்தமான கலர் நாய்க்குட்டிகளை வாங்கி சென்றார்கள். அந்த கடைக்குள் மெல்ல மெல்ல நடந்தபடி உள்ளே நுழைந்தான் ஒரு சிறுவன். இங்கே நாய்க்குட்டிகள்லாம் என்ன விலை தம்பி? 1000 ரூபாயிலிருந்து 2000 வரை இருக்குப்பா. அதன் தன்மையை பொறுத்தது. பார்க்கலாமா? நிச்சயமா. சொல்லியவுடன் மெல்லிசாக விசிலடித்தார். அவ்வளவுதான். பந்தாக பறந்தோடி வந்தன 10-15 குட்டிகள். அவை எல்லாமே வந்து வாலாட்டி நின்ற பின்னே மெல்ல மெல்ல தாங்கி நொண்டி மெதுவாக வந்து சேர்ந்தது ஒரு குட்டி நாய். கேட்டான் சிறுவன், என்னாச்சு இந்த நாய்க்கு? இது பிறவியிலிருந்தே இப்படிதான் தம்பி. டாக்டர்கிட்ட காட்டிட்டேன். வலது காலு பின்னங்காலு சூம்பி போச்சு. சூம்பியதுதான், சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர். அதுவும் அதனால அத வாட்டில இங்க தெரியுது. சொல்லி முடிக்கும் முன்னே சொல்லிவிட்டான் இவன், எனக்கு இதுதான் வேண்டும், இந்த நாய் தான் வேண்டும். எவ்வளவு ஆகும்? இதுதான் வேண்டுமா? காசெல்லாம் வேணாம் தம்பி, இலவசமாவே எடுத்துட்டு போ. கேட்டதும் கொஞ்சம் வருத்தமானான் பையன். என்ன இலவசமாவா? ஏன் இலவசமா நீங்க தரணும்? இலவசம்லாம் வேணாம், முழு பணத்தை நான் தர்றேன். மற்ற நாய்க்குட்டிகளை போல இதுவும் முழு பணத்திற்கு தகுதியானதுதான். தீர்க்கமாக சொல்லிவிட்டு சரி சமமான பணத்தை கொடுத்து விட்டு அந்த நாய்க்குட்டியோடு நகர ஆரம்பித்தான். அப்போது கேட்டார் அந்த கடைக்காரர், இந்த குட்டி நாயால் ஓட முடியாதே, துள்ளி குதிக்க முடியாது, வீரியமாக தாவி விளையாட முடியாது, இந்த நாய்க்குட்டியால் உனக்கு என்ன பயன் தம்பி? இப்போது அந்த பையன் மெல்ல குனிந்து தனது பேண்டை உயர்த்தி காட்டினான். வளைந்து நெளிந்திருந்த அந்த காலிலே உலோக பட்டை தெரிந்தது. என்னாலும் தான் நடக்க முடியாது, ஓட முடியாது, துள்ளி குதிக்க முடியாது, வீரியமாக தாவி விளையாட முடியாது. என்னால் என்ன பயன் என்று என் அம்மா கேட்கவில்லையே, என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றாளே. சார், இந்த குட்டி நாயின் கஷ்டத்தை என்னை போன்றவர்களால் தான் புரிந்து கொண்டு வளர்க்க முடியும். வழிந்தோடிய கண்ணீருடன் அந்த சிறுவனை அணைத்துக் கொண்டார் கடைக்காரர். அந்த குட்டி நாயோடு சேர்த்துத்தான். அங்க குறைகளை கண்டு பரிதாபப்படுபவர்கள் இந்த உலகின் தேவை அல்ல. உடன் இருந்து வலியை உணர்ந்து வழிகாட்டுபவர்களே இவ்வுலக உடனடி தேவை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை